பல்ப்பில் தான் வந்து இந்த பல்லோட நர்வ் ஃபைபர்ஸ் இல்லை நரம்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பல்ப்பை வந்து ஒரு க்ளோஸ்ட் சேம்பராக நினச்சிக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் தான் வந்து இந்த பல்ப் சேம்பர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு பக்கமாக இந்த பல்ப்புக்கு வந்து பிளட் சப்ளை, அதாவது ரத்தம் ஓட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் எனாமல் டென்ட்டினால் கவர் ஆகி இது சேஃபாக இருக்குது. ஒருவேளை பல் சொத்தை வந்து இந்த எனாமலையும் டென்ட்டினையும் தாண்டி இந்த பல்ப்புக்குள்ளே அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ரத்த ஓட்டம்னால ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த இன்ஃபெக்ஷன்னால் ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த 2 ப்ரெஷரும் சேர்ந்து அந்த பல்லில் இருக்கிற நரம்புகளுக்கு ஒரு சிவியரான ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் தான் நம்மளுக்கு வந்து தாங்க முடியாத பல்வலியாக மாறும். ஸோ இப்போ நேராக நின்றுட்டு இருக்கும்போதே இவ்வளோ பல்வலி அப்படின்றப்ப ஒருத்தவங்க கீழே படுக்கும்போது அவங்க காலிலேருந்து வர ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக தலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்